ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு மார்கழி 10வது நாள் காலையில எழுந்து நல்லபடியா சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே இந்த கோலம் பார்த்தோன்னே மனதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாரி இப்போ நேர்ல பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. ஸோ இன்னியோட ஒர்க்க நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா, காலையில துணி நெறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ துணியெல்லாம் துவச்சு காய போட்டு, அதுக்கப்புறமா மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி ப்ளஸ் சப்பாத்தி எல்லாமே அரிஞ்சு வச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தா காலிஃப்ளவர் நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சுத்தண்ணில போட்டு வேக வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் புழு இருக்கும். அதுக்காக மட்டும் தான். அப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு, ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பேசஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சப்பாத்திக்கு கொஞ்ச நேரம் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்ட்டாக வரும். அதுக்காக நல்லா ஃபஸ்ட்டு பெசந்து வச்சுட்டேன். ஸோ காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சுட்டு தனியாக வச்சுட்டேன். ஸோ நம்ம சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக பாருங்க நல்லா அரை வேக்காடு கூட இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். இதில் எப்பவுமே ஏலக்காய் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி குருமா அது மாதிரி எது வச்சு ஏலக்காய் போடும்போது அந்த ஃப்ளேவர் உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் நல்லா வதங்கிட்டு அப்புறமா இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்புறமா இந்த காலிஃப்ளவர் போட்டு வதக்குங்க. காலிஃப்ளவர் போட்டு வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம், ஏன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் நச்சு நச்சுன்னு இருக்கும் தெரியுங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் போடலாம். சரிங்களா? கொஞ்சம் ஏன்னா ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதால நம்ம மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா மறுபடியும் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பயே போட்டுட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு நமக்கு காரம் தேவையோ அந்த நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதால. ஸோ அதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சுட்டு நான் கொஞ்சம் கட்டியாக வரணுன்றதுக்காக தேங்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தேங்காய் போடலைன்னா நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா முந்திரி, சோம்பு, உடச்சக்கல்ல மட்டும் நல்லா முழுமுன்னு அரைச்சிட்டு அதை நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாயிடும். ஸோ கொத்தமல்லி போட்டு இறக்குனா அருமையான காலிஃப்ளவர் கிரேவி உண்மையாலுமே சூப்பராக ரெடி. நான் சப்பாத்தி தொட்டு சாப்பிடுவேன் மிஸ். உண்மையாலுமே குருமா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டு. அது காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் நேரம் விதைக்கிறதால. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.